இல்ல இல்ல பாத்து எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் வளர்ந்து வந்து குறும்பு பண்ண போறாங்க. அந்த ஞாபகம் வந்ததா? ஆமா. வந்ததா? ஆ பசங்களுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு மூவி தான். பாட்டுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நைஸ் எல்லாம் இருந்துச்சு. என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி. இதோட செகண்ட் இன்டர்வியூனா சேம் குறும்பு பண்ணிட்டு இருக்கு. டேய் படம் பாத்தியா? பறந்து போ. பறந்துடா. ஹாய் சொல்றேன். சார் ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? சூப்பரா இருந்துச்சுப்பா. தேங்க்யூ. சார் படம் பார்த்து நாங்களே நிறைய இடத்துல எமோஷனல் ஆனோம். இஎம்ஐ கட்ட முடியாம அப்படின்னு ஓடுறதுலாம் எப்படி சார் இது? உங்களுக்கு மட்டும் இந்த தேர்ட் பார்ட் ஆனா காமெடியா இருந்துச்சுல. தேங்க்யூ. ஆடியன்ஸோட பாத்தீங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? சூப்பரா நீங்க பாத்தீங்கல்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி என்ன சொன்னாங்க? சூப்பரா இருந்தாங்க. அதேதான். எப்படி சார் இருக்கு? ஆடியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ராம் சார்னாலே வந்து ஜாலியாவே இருக்க மாட்டாரு. அவருக்குள்ள ஏதோ ஒரு ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயுமே ஒரு ஆனா இந்த அது மாத்திருச்சா? ஓகே. அது படங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ண சொல்லிருக்காங்க. அப்படியா? சொன்ன சொன்ன 5 பைட்ஸ் எல்லாமே அதான் சொல்லிருக்காங்களா? எல்லாருக்கும் எப்ப கொடுப்பாங்கன்னு கேக்குறேன். இது இன்னொரு தடவையா இல்ல இப்பவே சொல்றாங்களா? ஓகே. தேங்க்யூ. ஓ தேங்க்யூ. வெற்றிமாறன் சார் சூர்யா வச்சு ஒரு படம் பயங்கரமா கொடுத்தாரு. நீங்களும் அடுத்த சிவா சாரை வந்து மையமா வச்சிருக்கீங்க. உங்களோட அடுத்த ஹீரோ யாரா இருக்கும்? தெரியல. அது கதையை பொறுத்து. தேங்க்யூ எல்லாரும். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்பதான் முதல் தடவை பாக்குறேன் பார்வையாளரோட பார்வையாளரோட மித்ததெல்லாம் நம்ம ஃபெஸ்டிவல் போயிருப்போம். இங்கதான் படத்தை பார்க்கறதுக்காக தேடி வந்த பரவாயில்ல. இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத ஒரு பயம் இருந்துச்சு. சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நகைச்சுவை படம் எடுக்கிறப்ப அந்த பயம் தான் ரொம்ப இருக்கும். நான் நினைச்சதை விட அதிகமா சிரிச்சாங்க. நினைச்சதை கொண்டாடினாங்க. ரொம்பவே ஒரு நகைச்சுவையில நம்மளால சிரிக்க வைக்க முடிஞ்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வழக்கம் போல தமிழ்நாட்டு பார்வையாளர்கள் எவ்வளவு உற்சாகத்தை கொடுப்பாங்களோ அதே உற்சாகத்தை தான் கொடுத்தாங்க. எப்போது கொடுக்கறத விட கொஞ்சம் சிரிச்சுட்டே ரெட்டிப்பா கொடுத்தாங்க. அடுத்தபடி 7 கடல் 7 மலை இன்னொரு 3 மாதங்கள்ல வந்துடும் திரைக்கு. தேங்க்யூ. சேர்ல தான் இருக்கேன். அப்ப நிறைய பேர் நம்ம பாக்குறோம் லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சே கூட சூப்பரான நிலைமையில வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய மாடல்ஸ் தான் இருக்காங்க, ரோல் மாடல்ஸ் தான் இல்ல. அதனால அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. குழந்தையோட ஆட்டிடியூட்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம லிபரலா அதை நம்ம இது பண்ண விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வரும் குழந்தை. நம்மள வந்து ஒரு 4 சுவத்துக்குள்ள கட்டி போட்டு நம்ம எண்ணங்களையும் சரி ஆக்டிவிட்டிஸும் சரி அதுக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மள வந்து நம்ம போற வழியில போனா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியா, அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், ஃபேமிலியா குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? புடிச்சிருந்துச்சு. அம்மா படிக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லையே. அந்த மாதிரி தான் அவங்க எடுக்கிறாங்க படம். பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? படம் சூப்பரா இருந்துச்சு. போன உடனே பீஸா பர்கர்னு ஏதாவது கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்ல. கேட்க மாட்டேங்க. இல்ல. மேம் ரெண்டே வார்த்தை படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? டிபிக்கல் ராம் சார் படம் மாதிரி இல்ல, பயங்கர காமெடியா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல வந்து இந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏதாவது குரூப் ஞாபகம்? அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம். பசங்களுக்கான படமா இல்ல பேரண்ட்ஸ் எப்படி வளர்க்கணும்? இட்ஸ் டைம் டு ரீலர்ன் யுவர் செல்ஃப் ப்ரோ. நீங்க லேர்ன் பண்ணதை உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. நீங்களும் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வரணும். பேரண்ட் இஸ் பார்ன் இல்லையா? குழந்தை பிறக்கிறப்பதான் பேரண்ட் இஸ் பார்ன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெசேஜ் ப்ரீச்சியாலாம் இல்ல, பயங்கர காமெடியா இருந்துச்சு. குழந்தைங்கனாலே ஜங்க் ஃபுட் கேட்பாங்க அப்படிங்கறது வந்து படத்துல ப்ரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல ப்ரோ. அசம்ஷன்ஸ்ல எல்லாம் போகாதீங்க. உள்ள ஜஸ்ட் சில்லா போங்க. படம் பயங்கரமா இருந்துச்சு. பறந்து போலாமா இல்ல பறக்காம போய் படம் பார்த்துட்டு வரலாம்? பறந்து போயே பார்த்துட்டு வரலாம் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்தது படம்.